பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஏன் நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க காரணம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, இந்த நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே அதாவது யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசேஷ தன்மை உள்ளவனாய், விசேஷமான சுபாவங்கள் உள்ளவனாய் இந்த மனுஷன் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன் கர்த்தர் கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது, ஏன் என்று சொன்னால், முதலாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படியாக நோவா என்கிறதான பேரை குறித்து அர்த்தம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா என்று சொன்னால் தேற்றுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மனுஷன் பேருக்கு ஏற்றபடி தேற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இவன் யாரை தேற்றினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் பூமியில் இருக்கக்கூடியதான மனுஷர்களை பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். மற்றவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவருடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மனஸ்தாபம் உண்டாகிறது. ஆனால் மறுபுறம் நோவாவுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது, நோவாவை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உண்டானது. கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைக்க முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கர்த்தருடைய இருதயத்தையே ஆறுதல் படுத்துகிற, தேற்றுகிற ஒரு மனுஷனாய் அவர் இருந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தேற்ற முடியுமா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். தேற்ற முடியும். எப்படி என்று சொன்னால், முழு உலகமே கர்த்தரை விட்டு சோரம் போய் விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய உள்ளத்தை தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக அவன் தேற்றிக் கொண்டிருந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்க காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருடைய உள்ளத்துக்கு ஆறுதலை உண்டாக்குகிறவனாக இருந்தான். அது நிமித்தமாகத்தான் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இரண்டாவதாக, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க காரணம் என்ன என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு அன்பான பிள்ளைகளே, நோவா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததினாலே கர்த்தருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைத்தது. அது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, இன்னொரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லோரும் கர்த்தரை விட்டு வழி விலகி விட்டார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சார்பாக அந்த ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறார். இவர் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை ஆறுதல் படுத்தினது மட்டுமல்ல, இவர் கர்த்தரை விட்டு பிரியாதவராக, கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடியினால கர்த்தர் எந்த அளவுக்கு அவர் நோவாவை குறித்து சந்தோஷப்பட்டு பாருங்களேன். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனாக இருந்தான். முழு உலகமும் கர்த்தரை விட்டு தூரமாய் போன நிலையில ஒரே ஒரு நோவா மட்டும் கர்த்தரோடு கூட இருக்கிறான். அது நிமித்தமாகத்தான் நோவாவுக்கு கர்த்தரை கண்களிலே கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா அல்லது நாம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். யாருக்கு ஆண்டவர் கிருபை கிடைக்க பண்ணுவார்? யாருக்கு தம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னால், அன்பான பிள்ளைகளே, யார் ஒருவர் கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். யாருக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார்? யார் ஒருவர் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூணாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்க காரணம், அவர் தான் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் அவர் சரியாய் கர்த்தருக்குள்ளே வழிநடத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய மனைவியும், 3 பிள்ளைகள் சேம், காம், யாபேத்தும் அவர்களுடைய மனைவிகளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8 பேரையும், அதாவது தான் தவிர்த்து மற்ற 7 பேரையும் கூட தன்னை போலவே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இந்த குடும்ப தலைவனாகிய நோவா இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடுமையா எச்சரிச்சிருப்பாரு. குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் போட்டிருப்பாரு, பிரேயர் நடத்தியிருப்பாரு. கவனம், ஜாக்கிரதையா இருக்கணும்.
இந்த முழு உலகமும் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தை நாம் ஒரு காலமும் நாம் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தன் பிள்ளைகளை கடுமையாய் எச்சரித்து இருப்பார். அன்பானவர்களே, அது நிமித்தமாக நோவாவைப் போலவே அவருடைய குடும்பமும் பாவம் இல்லாதவர்களாக கர்த்தரின் பட்சத்தில் இருந்தது. நோவா தன் குடும்பத்தையும் சரியாய் கர்த்தரிடத்திலே வழிநடத்தக்கூடியவனாக இருந்தபடினால நோவாவுக்கு கர்த்தரை கண்பலிலே கிருபை கிடைத்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் நோவாவை போல கர்த்தரை உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக. நோவாவை போல கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமாக. நோவாவை போல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தரிடத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாய் வாழ்வோமாக. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அவருடைய கிருபை கொடுப்பார். நோவாவுடைய குடும்பத்தும் கர்த்தரை கிருபை கிடைத்தது. அது நிமித்தமாய் பெரிய ஒரு அழிவில் இருந்து அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அன்பானவர்களே, நம்மையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நோவாவுக்கோ கர்த்தரை கண்களிலே கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நோவாவுக்கு உடைய கிருபை கிடைக்க காரணம் அவர் உம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அவர் உம்மோடு கூட நடந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தன் குடும்பத்தையும் இடத்தில் ஆண்டவரே சரியாய் வழிநடத்தினான்னு சொல்லி வாசிக்கிறோம். தகப்பனை, நாங்களும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.